வணக்க நண்பர்களே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அனைத்து தமிழ் சொந்த மக்களுக்கும் இனிய பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமான் அருள் அனைவருக்கும் பரவட்டும்னு இந்த நல்ல நாளில் நான் மனமாற வேண்டிக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு நாள். என்னுடைய ஒரு கோரிக்கை அரசாங்கத்துக்கு என்ன அப்படின்னா, இந்த பங்குனி உத்திரத்துக்கு எப்படி தைப்பூசம் அன்று அரசு விடுமுறை விடுவிக்கப்படுதோ அதே போல் இந்த பங்குனி உத்திரத்துக்கு விடுமுறை கொடுக்கணுங்கிறத நான் கோரிக்கையாக வைக்கிறேன். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளில் தமிழருக்கே கடவுளாக இருக்கக்கூடிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுது. இது பங்குனி மாதத்தில் வரும். அதாவது மாதத்தோடைய தமிழ் மாதங்களே 12ஆம் மாதம் பங்குனின்னு சொல்லுவாங்க. அதில் நட்சத்திரத்துலேயும் 12ஆம் நட்சத்திரம் எது? உத்திரம். இந்த உத்திரம் 2 ராசிகளில் வரும். ஒன்று சிம்மத்துலேயும் வரும். சிம்மத்தில் ஒரு பாதமும் மீதி 3 பாதங்களும் கன்னியில் வரும். எனவே 12 கை வேலவனுக்கு 12 கை கொண்ட முருகப்பெருமானுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது. அநேகமான முருகன் கோவில்களில் இத்தினத்தில் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறும். அதாவது அந்த வருஷம் முடியுது பார்த்தீங்களா, அதுதான் வருடாந்திர திருவிழாக்கள்னு சொல்லுவாங்க. வடமொழியில் மகோத்சவம்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தமாக அந்த 12 மாதங்கள் முடிந்த தருவாயில் ஒரு விழா நடக்கும். அப்புறம் ஆரம்பிக்கிற தருவாயில் சித்திரை அது ஆரம்பிக்குது, அது வேறு. ஆனால் முடியும் போது இது ஒரு விரதமாக அந்த காலத்தில் தமிழர்கள் முன்னிறுத்திருக்காங்க. நான் இந்த காணொலியில் பண்டைய இலக்கியங்களில் சொல்லப்பட்ட குறிப்புகள்லாம் சொல்லலை. ஏன்னா அதெல்லாம் சொன்னால் நிறைய நேரம் போகும். இன்றைக்கி நம்ம கல்வெட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். மீனாட்சி கல்யாணம். சிவனுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் என்றும் மீனாட்சி என்றும் நாமம் கொடுத்து மனம் செய்வித்த நாளும் பங்குனி உத்திர நாளாகும். சிவனின் மோன நிலையை கழித்த, அதாவது அந்த அவர் தியான நிலையில் இருக்கிற பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் கலைத்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக சிவன் தேவியை இத்தினத்தில் மணந்தார் என்பது தொன் நம்பிக்கை. ஐதீகம்ங்கிறது வடமொழி வார்த்தை. அதை நம்ம தொன் நம்பிக்கைன்னு சொல்கிறது ஏற்பதற்குரிய தமிழ் வார்த்தைகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது நம்ம புராண கூற்றலில் சொல்லப்படுற பல சம்பவங்கள், பல திருமணங்கள், நல்ல விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஏன் கடவுளுக்கே நடந்த விஷயங்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திர நாளில் நடந்திருக்குங்கிறது கூடுதல் சிறப்பு. இந்நாளில் சிவனுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகளால் அழகு செய்து மணவரையில் அமர்த்தி வாத்தியங்கள் முழங்க மறைகள் ஓதி வேள்வி வளர்த்து மந்திரங்கள் கூறி தாலி கட்டி வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளியறைக்கு அனுப்பி வைப்பார்கள். இது நம்ம எப்படி நம்ம இங்கே ப்ரொசீஜர் செய்கிறோமோ அதே ப்ரொசீஜர் கடவுளுக்கும் செய்யப்படும். இந்த நன்னாளில், பங்குனி உத்திரத்து நன்னாளில் ரொம்ப சிறப்பான நாள் இது. இந்த நாளை நம்ம தமிழர்கள் மறக்கிறது இல்லை. ஆனால் நம்ம இந்த நாளுக்குரிய ஒரு இதை இனி வருங்காலத்தில் இது குறையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ இதுக்குரிய சிறப்பு விஷயங்களை பாட புத்தகங்களையும் மற்ற விஷயங்களையும் நம்ம கொடுத்தால் மட்டும்தான் நம்முடைய தமிழ் விழாக்கள், படம், அந்த சடங்குகள் எதுவுமே அழியாமல் போகும். அதை நம்ம செய்யணுங்கிறது என்னோடய கோரிக்கை. அடுத்து, பங்குனி உத்திர கல்யாண திருவிழா பசுவாகிய ஆன்மாபதியாக சிவத்துடன் இணைவதாக ஒரு உயர்ந்த நிலையினை எடுத்து காட்டுகின்றது. இந்நாளில் அம்மையப்பனை குறித்து சைவர்கள் விரதம் இருப்பர். அதாவது சிவன் பார்வதி 2 பேரையும் நினைச்சு சைவர்கள் விரதம் இருப்பர். பகற்பொழுது உணவு உட்கொள்ளாது இரவில் பால் பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு விரதம் மேற்கொள்வர். இதனை கல்யாண சுந்தர விரதம் என்றும் அழைப்பர். அதாவது பகல் முழுக்க சாப்பிடாம இரவு நேரத்தில் மட்டும் இந்த பால் பழத்தை சாப்பிட்டு உணவு வகைகளை உட்கொண்டு விரதத்தை மேற்கொள்வர். இதனை கல்யாண சுந்தர விரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விரதம் பொதுவாக திருமணம் ஆகாத நபர்கள் பெரும்பாலும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த விரதத்தை அவங்க எடுக்கிறாங்கங்கிறது இதோட தொன்னம்பிக்கை. அது மட்டும் இல்லை, இந்த பங்குனி உத்திரம், அதாவது உத்திர நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா பங்குனியை பல்குணான்னு சொல்லுவாங்க. வடமொழியில் பல்குணா. அதனால தான் அர்ஜுனனுக்கே பல்குணன்னு ஒரு பேர் இருக்குது. சரி, அது வரேன். சிறப்பு. இந்நாளில் பார்வதியை பரமேஸ்வரன், அதாவது இறைவன் ஈசன் மணந்தார். மேலும் முருகன் தெய்வானையை கரம் பிடித்தார். திருவரங்கநாதர்னு சொல்லக்கூடிய ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடியவர் இறைவன். ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பலவும் பங்குனி உத்திரத்தன்று நடைபெற்றன. இதனால் பங்குனி உத்திர விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது. அது முக்கியமாக அந்த பங்குனி உத்திரம் விரதம்ங்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்திற்குரிய விரதமாக தான் கருதப்படுது. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுனன் பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர். அதே போல் ஒரு பங்குனி மாதத்தில் தான் பிறக்கிறார். அதனால தான் பல்குணா அப்படிங்கிற வடமொழி பெயர்னால தான் அவர் பல்குணன்கிற பெயரையும் வாங்குகிறார். இது இன்னொரு கூடுதல் சிறப்பு. ஆனால் அர்ஜுனன்கிற கதாபாத்திரம்லாம் உண்மையாக பொய்யாங்கிறத அடுத்து, ஆனால் சொல்லப்படுற கருத்து. அதனால தான் இந்த பங்குனி மாதத்தை சொல்கிறேன். அடுத்து, இளைஞர்களும் கன்னிகளும் இத்தினத்தில் சிவனையும் முருகனையும் திருமண கோலத்தில் வணங்கி வழிபட்டால்
திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என நம்பப்படுகிறது. இது ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, இது தொன்னம்பிக்கையாக சொல்லப்படுது. இது வந்து பங்குனி உத்திரம் அன்றைக்கு இதெல்லாம் செய்தால் ஒரு நல்லது நடக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குங்கிறது இந்த நாளில் வந்து பல பதிகங்கள் கூட சொல்லப்படுது. இப்போ திருத்தொண்ட தொகையில் மாதிரியான விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தை ரொம்ப சிறப்பித்து கொடுக்குறாங்க. மலைப்படுகடாமில் கூட இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி சிறப்பித்து தான் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பங்குனி உத்திரம் அறுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடான திரு ஆவினன்குடி அமைந்திருக்கும் பழனியில் பங்குனி மாதம் உத்திர நட்சத்திர திதியில் நடைபெறும் விழா பங்குனி உத்திரமாகும். பொதுவாக முருகன் கோயில் எல்லா கோயிலுமே இந்த பங்குனி உத்திரம் மிகச் சிறப்பாக நடக்கும். அதுலேயும் குறிப்பாக பழனியில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அனைத்து அறுபடை வீடுகளில் பங்குனி உத்திரம் விழா நடைபெற்றாலும் பழனியில் நடைபெறும் பங்குனி உத்திரம் திருவிழாவும் தேரோட்டமும் சிறப்பு வாய்ந்த திருவிழாகும். முதல்ல இந்த திரு ஆவினன்குடி அப்படிங்கிறது திரு வினன் ஆங்கம்பொழுது எங்கள் பசுங்கிறது குறிக்குது, வினன் அப்போ சூரியனையும் இங்கே குறிக்குது, புரியுதுங்களா? அதாவது திரு ஆவினன்குடிங்கிறது அந்த இப்போ இருக்க பழனியில் இருக்கிற இடம் தான். நீங்கள் 2 மலையை பார்ப்பீங்க. ஒரு மலை குன்றில் தான் நம்ம பழனி முருகன் இருக்கார், இன்னொரு குன்றில் ஒரு மலை இருக்கும், அது வேறு. இதேமாதிரி இன்னும் சொல்லப்போனால் பழனிலேயே எக்கச்சக்க செப்பேடுகள் இந்த பங்குனி உத்திரத்தை பற்றி சிறப்பித்து தான் கூறுது. அந்தளவுக்கு மிகச்சிறந்த விழாவாக அங்கே நடந்திருக்கு. திண்டுக்கல் மாவட்டமும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களிலிருந்து சைவ சமயத்தவர்கள் ஈரோடு மாவட்டம் நல்லா தெரிஞ்சுக்கணும், எங்கே இந்த கொடுமுடிக்கு சென்று காவேரி நதியில் புனித நீர் கொண்டு வந்து பழனியில் போகரால் நிறுவப்பட்ட நவபாஷான முருகனுக்கு செலுத்துவார்கள். பங்குனியில் வெயில் கடுமையாக இருக்கும். நவபாஷானத்தால் ஆன முருகன் சிலை வெப்பத்தால் சிதைந்து போகாமல் இருக்க மூலிகைகள் கலந்த காவேரி நதியில் நீரால் குளிர்விப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிழா பங்குனி உத்திரம் திருவிழா. அப்போ இதோட பேஸ் எங்கே ஆரம்பிக்குதுன்னா பழனியில் தான் ஆரம்பிக்குது. அதுக்கு அவங்க காரணமும் சொல்கிறாங்க. ஏன்னா பங்குனியில் வெயில் கொஞ்சம் கடுமையாக இருக்குது. ஏன்னா அடுத்த மாதம் இது சித்திரை. அப்போ இந்த நவபாஷானத்தால் ஆன முருகன் சிலை வந்து வெப்பத்தால் சிதையக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் இந்த கொடுமுடியிலேருந்து எடுத்துகிட்டு வர அந்த காவேரி நீரில் என்ன கலக்கிறாங்க, மூலிகைகளை கொஞ்சம் கலந்து அந்த நவபாஷான சிலையில் பண்ணும்போது அது குளிர்விக்கப்படுது. அதனால் என்ன ஆகுது, அந்த சிலை எப்பொழுதும் போல் இன்னும் அதிகமான மூலிகையை ஈர்த்து அது மிக பொலிவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி அந்த நவபாஷான சிலை இருக்காங்கிறது நான் பழனிக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆனால் அந்த காலத்து தமிழர்கள் வந்து எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் சடங்காக இருந்தாலும் அதில் ஒரு அறிவியல் மேற்கொண்டு தான் செஞ்சுருக்காங்க, அதுதான் உண்மை. ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. திராவிட கருத்து உள்ளவங்கலாம் வந்து இந்த மாதிரி விழாக்கள்லாம் தவறுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெலாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வருவோம். இந்த கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர விழா கொண்டாடப்பட்டதை 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழ சாளுக்கிய கல்வெட்டு நமக்கு சொல்லுது. இந்த கோவிலோட 2வது பிராகாரத்தோட கிழக்கு சுவரில் தான் இப்போ நம்ம பார்க்குறது. அங்கே தான் 2வது பிராகாரம் போங்க, கிழக்கு சுவரில் 2ஆம் ராஜாதிராஜனோட 9வது ஆட்சியாண்டு கல்வெட்டு இருக்குது. அதாவது கிபி 1172ஆம் ஆண்டு கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வெறும் பங்குனி உத்திர விழாவை மட்டும் சொல்லலை, அந்த பங்குனி உத்திர விழாவில் என்னென்ன செய்தாங்க, யார் யாருக்கெல்லாம் தானம் கொடுக்கப்பட்டது, அங்கே வேலை செஞ்சதெல்லாம் யார் யார், எல்லா விஷயங்களுமே இந்த கல்வெட்டு சொல்லுது. அது மட்டும் இல்லை, இந்த கல்வெட்டில் சொற்பொழிவு நடந்தது. அந்த சொற்பொழிவு பண்ணவங்களாம் என்னென்ன செய்தார்கள் முதற்கொண்டு இருக்குது. இப்போ நம்ம கல்வெட்டுக்கு வரும். கோவிராசகேசரி பன்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ ராஜாதிராஜ தேவர், இது 1ஆம் ராஜாதிராஜன் கிடையாது, 2ஆம் ராஜாதிராஜன் ஆண்டு 9வது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து புலர்கோட்டத்து உடையார் திருவொற்றியூருடையார் கோயிலில் மடமுடைய சதுரானன்ன பண்டிதனும் ஸ்ரீ மாகேஸ்வரர் கரிய பட்டனும் கண்காணி சோமாசி கொண்டானும் ஸ்ரீ காரியம் அரியப்பிரான் பட்டனும் சோம சித்தாந்தம் வக்காணிக்கும் வாகீஸ்வர பண்டிதனும் காலும் பிடாரரும் ஜெயங்கொண்ட சோழ மண்டல பிடாரனும். அதாவது இப்போ நம்ம கீழே படிக்கிற எல்லாருமே பணிகள், அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க, என்னென்ன பொறுப்பில் இருக்காங்கங்கிறது கீழே உள்ளது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நிறைய, அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு விழா நடந்தால் என்னென்ன முறையாக நடத்துவாங்க அப்படிங்கிற கல்வெட்டாகவும் இது அமைது. விளக்கம்: கோவிராசகேசரி வர்மரான திரிபுவன சக்கரவர்த்திகள் அரசர் 2ஆம் ராஜாதிராஜனின் 9வது ஆட்சியாண்டது கிபி 1972ஆம் ஆண்டு கல்வெட்டில் ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்தை சோழ ஆளுகைப்பட்ட தொண்டை பகுதி, இப்போ இருக்க சென்னை, காஞ்சிபுரம் எல்லாமே இந்த ஜெயங்கொண்ட சோழ மண்டலங்கிற அமைப்பில் தான் வருது. அதில் புலர்கோட்டம், புலர்னா இப்போ இருக்க புழல் பகுதி, அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருவொற்றியூர் உடையார் கோவில். இந்த திருவொற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் கோவிலில் அந்த காலத்தில் ஒரு மடம் இருந்திருக்கு, உள்ளேயே ஒரு மடம் இருந்திருக்கு. அந்த மடத்தை யார் நடத்திட்டு இருக்காங்கன்னா சதுரானன்ன பண்டிதர்னு ஒருத்தர் நடத்திட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாமல் கோவிலில் மாகேஸ்வரர் சிவகோவில் மேற்பார்வையாளர், அவர் பேர் என்னன்னா கரியப்பட்டன். அப்புறம் கண்காணினா கோவிலில் வந்து கண்காணிக்கிறவர் சோமாசி கொண்டான். இதில் நீங்கள் நல்லா கவனிங்க,
உள்ள மடம் இருந்திருக்கு. திருவொற்றியூர் கோவிலில் ஒரு மடம் நடத்தியிருக்காங்க. அது கல்வெட்டு ஆதாரம் இருக்குது. நான் பார்த்தது இல்லைங்க. ஆனால் வந்து ஒருவேளை உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கலாம். மேபி இப்போவும் அந்த மடம் இருக்கலாம். இது கல்வெட்டு ஆதாரமாகவும் இருக்குது. நீங்கள் வேணால் போகும்போது இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸ்ரீகாரியம். ஸ்ரீகாரியம்ங்கிறது என்னென்னா சமய பணிகளை மேற்பார்வையிடும் ஒரு அதிகாரி. அவர் பேர் என்னென்னா அரியபிரான் பட்டன். அடுத்து யாருன்னா சோம சித்தாந்தம். இது வந்து பேர் கிடையாதுங்க, இது ஒரு பாடம். இது என்னென்னா சிவபெருமான முழு முதற் கடவுளாக வழிபடும் சைவ பிரிவு, அதுதான் சோம சித்தாந்தம். இந்த பிரிவினை அமைத்தவர் சோம சர்மன். இவர் நியாய மெய்ப்பொருளியல் அருளிய அக்ஷபாதரின் குருவாக கருதப்படுவார். அதாவது வடமொழியில் சில விஷயங்கள் இருக்குது. சோம சித்தாந்தம்ங்கிறது என்னென்னா சிவனை பற்றி குறிக்கக்கூடிய ஒரு படிப்பு மாதிரி, இல்லை ஒரு சித்தாந்தம் மாதிரி, புரியுதுங்களா? அதை சொல்லி கொடுப்பவரான, அதான் வக்காணிக்கும் வாகீஸ்வர பண்டிதனும், பேரே பாருங்கள் பண்டிதன் வருது. அப்போ சொல்லி கொடுக்குற ஒரு ஆசிரியர், இல்லை அந்த சித்தாந்தத்தை அதிகமாக படித்த ஒரு குருவாக கூட இருந்திருப்பார். அவர் அந்த கோவிலில் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு பிரிவில் இருந்திருக்கார். எங்கே? அந்த மடத்தில். சொல்கிறது புரியுதுங்க. அடுத்து பிடாரர். பிடாரர்னா இசை வாத்தியம் வாசிப்பவர். அவர் பேர் என்ன? ஜெயங்கொண்ட சோழமண்டல பிடாரன். இப்போ கல்வெட்டுக்கு வரும். திருவொற்றியூர் பிச்சனும் கோயில் நாயகம் படம்பக்க நாயகப்பட்டனும் கோயிற் கணக்கு அப்புறம் வார்த்தைகள் இல்லை. உடையார் திருப்பங்குனி உத்திரத்து, இங்கே தான் வார்த்தை வருது பாருங்க, திருப்பங்குனி உத்திரத்து, அப்படி தான் படிக்கணும். அது 6ஆம் திருநாளான புதன்கிழமையும் ஏகாதசியும் பெற்ற ஆயிலியத்து நன்று படம்பக்க நாயக தேவர் திருமகிழின். இந்த மகிழின்னு ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா, அது வந்து மகிழ மரம்னு அர்த்தம். மகிழ மரம்னா வேற என்ன? அரச மரம். அரச மரத்தை மகிழ மரம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் ஒரு தேவாரமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் சொற்பொழி வாட்டும் போது எங்கே உட்காந்து பண்ணுவாங்களாம்? மகிழ மரத்துக்கு அடியில் உட்காந்து பண்ணுவாங்களாம். திருவோலக்கம் ஜெய்தருளுந்தி. இது என்னன்னு இந்த திருவோலக்கத்துக்கு அர்த்தம் அப்புறம் சொல்கிறேன். இருந்து ஆளுடைய நம்பி ஆளுடைய நம்பினா வேற யாரும் இல்லை, சுந்தரரோட இன்னொரு பேர் ஆளுடைய நம்பி. ஸ்ரீ புராணம் கேட்டருளா நிற்க உடையார் தேவதானம் வடுக பெரும்பா கூத்துக்காணி, இது அப்புறம் வார்த்தை என்று விண்ணப்பம் செய்ய நம்மூர்களில் இரணையூர் அமுதங்கிழவன் பெரியான் சோழனும் குத்தண்டிசன் விலையாக விற்று காணியாக கொடுக்கவென்று. இதில் வந்து 4 கான்செப்ட் வருதுங்க. ஒன்று, கோவிலில் யார் யார் வேலை செஞ்சாங்க, கோவிலில் மடம் இருந்திருக்கு, அந்த மடத்தை யார் யார் நிர்வகிச்சாங்கங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் பங்குனி உத்திரத்தை எப்படி பொதுவாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இங்கே சொல்லுது. சரிங்களா? இப்போ நம்ம அதை பார்ப்போம். அடுத்து திருவொற்றியூர் பிச்சன்கிற ஒருத்தர். அப்புறம் கோயில் நாயகம், இவர் தான் தலைவர். கோவில் நாயகங்கிறவர் தான் தலைவர் மாதிரி. படம்பக்க நாயகப்பட்டன். கோயில் கணக்கர், அவர் பேர் இதில் குறிப்பில் அழிஞ்சிருக்கு, அதனால் அவர் பேர் தெரியல. ஆகியோரெல்லாம் இருந்திருக்காங்க. இந்த கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வந்து எத்தனை நாள் நடந்திருக்குன்னா 6 நாட்கள் நடந்திருக்கு. சரிங்களா? அதாவது பங்குனி உத்திரத்து 6ஆவது நாளான அந்த 6ஆவது நாள் நடக்குது பார்த்தீங்களா, அந்த நாள் என்னைக்கு வருது பாருங்கள், புதன்கிழமையில் வருது. புதன்கிழமை ஏகாதசியில் வரும் ஆயில்ய நட்சத்திர நாள். அப்படின்னா என்ன? அடுத்த ஆயில்யம், அப்புறம் மகம், அப்புறம் பூரம், அப்புறம் உத்திரம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் இன்னும் 3 நாள் கழித்து இந்த உத்திர நாள் வரப்போகுது. அந்த ஆயில்ய நட்சத்திர நாள் அன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா படம்பக்க நாயக தேவர், அவர் உட்காந்து அரச மரத்தடியில், அதாவது திருமகிழின் கீழ் அரச மரத்தடியில் தெய்வ சன்னிதானத்தில், திருவோலக்கம்னா அதான் தெய்வ சன்னிதானம் சொல்லுவோம், அதில் அமர்ந்திருந்து, அதில் உட்காந்துக்கிட்டு செய்வதருள் இருந்து, எனக்கே வாயில் வரல, அமர்ந்திருந்து ஆளுடைய நம்பி ஸ்ரீ புராணம் சொல்கிறாங்க. இதில் ஆளுடைய நம்பிங்கிறது யார்? தேவாரம் பாடிய மூவருள் ஒருவரான சுந்தரரின் பெயர். இவர் சிவனடியார்களின் வரலாற்றை தொகுத்து பாடல்களாக பாடினார். இது திருத்தொண்ட தொகை என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. இதை வந்து வடமொழியில் ஸ்ரீ புராணம்னு கூட சொல்லுவாங்க. அதை தான் இங்கே ஆளுடைய நம்பி ஸ்ரீ புராணம். அப்போ அந்த படம்பக்க நாயக தேவருங்கிறவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அரச மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு இந்த தெய்வ சன்னிதானத்துக்கு கீழே உட்காந்துட்டு இந்த ஆளுடைய நம்பி ஸ்ரீ புராணத்தை சொற்பொழிவாட்டுறார். சொற்பொழிவுனா மக்களுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்மலாம் ஊர்லலாம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, சொற்பொழிவாட்டுறாங்களே, அந்த மாதிரி இவர் சொற்பொழிவாட்டுறார். சொற்பொழிவாற்ற அதனை உடையார் அரசர்னு இங்கே குறிக்கிறது யார்? 2ஆம் ராஜாதிராஜனை. அதனால தான் உடையாருங்கிற வார்த்தைங்க வந்தது. அவரை என்ன பண்ணியிருக்காரு, அந்த நேரத்தில் இந்த சொற்பொழிவை கேட்டுட்டு இருந்திருக்காரு. இது கல்வெட்டு ஆதாரமாக இருக்குது. அதுக்கு அடுத்து இப்போ விஷயத்துக்கு வரும். இக்கோவிலுக்குரிய தேவதானம், ஏற்கனவே ஒரு கோவில் நிலம் ஒன்று இருக்குது இந்த கோவிலுக்குன்னு. அந்த நிலம் பேர் என்னென்னா வடுக பெரும்பா கூத்துக்காணி. ஏதோ ஒரு நிலம் வந்திருக்கு. அந்த நிலத்தை காணியாக கொடுக்க, அதாவது நிலமாக எனக்கு கொடுக்க ஊரில் ஒரு கிழவர், ஒரு வயதானவர் இருந்திருக்கார். கேட்டுக்கொண்டதற்கிணங்க, அதான் விண்ணப்பம் செய்யன்னு சொல்கிறாங்க. இவ்வூரில் இருந்த
இரணையூர் அமுதங்கிழவன் பெரியான் சோழனு குத்தண்டிசன், அதுதான் அவரோட பெயர். அவர் வந்து கேட்குறார், இந்த மாதிரி அந்த கோவில் நிலத்தை நான் காசு கொடுக்குறேன், எனக்கு வந்து அந்த நிலத்தை கொடுங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. எப்போ? அந்த பங்குனி உத்திர நாள் அன்றைக்கி கேட்குறாரு போல். அப்போ அந்த சோழனும் குத்தண்டிசனிடமிருந்து காசுகளை பெற்றுக்கொண்டு காணியை விற்க வேண்டும். காணின நிலத்தை, இந்த ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்கன்னா வடுக பெரும்பா குத்து காணி, அந்த நிலத்தை விற்க வேண்டும் என்று கல்வெட்டுக்கு வரும். திருவாய் மொழிந்தருள்ள இவ்வூருக்கு காணி விலை அன்றாடு நற்காசு 120 ஸ்ரீ பண்டாரத்தொடுக்கு கொண்டு இவ்வூர் பெரியான் ஆண்டான் கிழவன் பெரியான் சோமனுக்கு ஸ்ரீ பண்டாரத் திரை இருக்கவும் இவனுக்கும் இவன் வர்க்கத்தாருக்கும் விற்றற்றிலி பிரமாணத்து குறித்தாவதாக விற்று கொடுத்தோம். இப்போ கான்செப்ட் என்னன்னா, இப்போ பொதுவாக வந்து நான் ஒரு அரசனுக்குரிய நிலமாவோ இல்லை கோவில் நிலமாவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோவில் நிலத்தை பெரும்பாலும் நம்ம பார்த்த கல்வெட்டில் யாரும் வாங்கியிருக்க மாட்டாங்க, இல்லை கொடுத்து தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ஒருத்தன் கேட்குறான், ஆனால் கேட்குறதுக்கும் அந்த மன்னர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அதை தான் இந்த கல்வெட்டில் நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ மன்னர் என்ன சொல்கிறாருன்னா, சரி அவன் கேட்குற மாதிரியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவன்கிட்டருந்து காசை வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த நிலத்தை கொடுங்கன்னு மன்னர் ஆணையிட, அதாவது திருவாய் மொழிந்தருளில் இவ்வூரில் உள்ள அந்த காணி நிலத்தை, ஏற்கனவே ஒரு பேர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த காணி நிலத்தை பெரியான் ஆண்டான் கிழவன் பெரியான் சோமன், ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த சோமனிடம் இருந்து விளைபொருளாகனா காசு கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கு விளைபொருளாக அன்றைய காலத்தில் இருந்த நல்ல காசுகளான, அதாவது அன்றாட நற்காசு, எவ்வளவு காசு, 120 காசுகளையும் பண்டாரத்தினர் பெற்றுக்கொண்டு, பண்டாரம்னா கோவில் கருவூலத்தில் உள்ளவங்க பெற்றுக்கொண்டு, இந்த கிழவன் அதாவது பெரியான் சோமன், அப்புறம் இவன் உறவினர்கள் சொந்தக்காரங்க வர்க்கத்தார் யார் என்ன பண்ண வேணாம், வரி கட்ட வேணாம். எதுக்கு? இந்த நிலத்துக்கு. ஏன்னா இந்த நிலத்தை காசு கொடுத்து இவன் வாங்கிடுறான். வாங்கினது அதே மாதிரி கோவில் நிலமாக அவன் வாங்கின காரணத்தினால அவன் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பண்டாரத்தினர் வரி கட்டுவதாக பிரமாணம் செய்து கொடுத்து விற்று கொடுத்துள்ளனர். இதுதான் விஷயம். இதோட முடியுது. இப்படிக்கு இவை மடமுடைய சதுலானன்ன பண்டிதன் எழுத்து. இப்படிக்கு இவை திருவீதி வெய்யிடங்கொண்டான் எழுத்து. இப்படிக்கு இவை சோமேஸ்வரன் எழுத்து. இப்படிக்கு இவை சோம சித்தாந்தம் வக்காணிக்கும் வாகீஸ்வர பண்டிதன் எழுத்து. இப்படிக்கு இவை காலும் பிடாரம் செயங்கொண்ட சோழ மண்டல பிடாரன் எழுத்து. இப்படிக்கு இவை திருவொற்றியூர் பிச்சன் எழுத்து. எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்படிக்கு இவை கோயில் நாயகம் படம்பக்க நாயகப்பட்டன், அவரும் கையெழுத்து போட்டிருக்கார். கடைசியாக ஒரு வார்த்தை அழிஞ்சு போயிருக்கு, உறவாக்கினான் எழுத்து. இது யாருன்னு தெரில, எனக்கும் அது தெரில, எனக்கு கல்வெட்டில் யாருன்னே இது தெரில. இவ்விளக்கம் யாராவது சாட்சியமாக வந்திருப்பாங்க. இப்படிக்கு அந்த மடம் வச்சிருக்காரு பார்த்தீங்களா, அவரோட பேர், அவர் சதுரானந்த பண்டிதன், அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்புறம் திருவீதி வெய்யிடங்கொண்டான்ங்கிற ஒருத்தர் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்புறம் சோமேஸ்வரன்கிறவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்புறம் இந்த சோம சித்தாந்தம் சொல்லிக் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவரும் இதில் கையெழுத்து போட்டிருக்காரு, வாகீஸ்வர பண்டிதன். அப்புறம் பிடாரன், இந்த இசைவாத்தியெல்லாம் பண்ணுற ஜெயங்கொண்ட சோழமண்டல பிடாரன், அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. அடுத்து திருவொற்றியூர் பிச்சன், அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. அடுத்து கோயில் நாயகம், முக்கியமாக அந்த மகிழ மரத்தடியில் உட்காந்து ஒருத்தர் சொற்பொழிவாட்டினார்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் படம்பக்க நாயகப்பட்டன், அவரும் கையெழுத்து போட்டிருக்காரு. அப்புறம் இந்த உறவாக்கினான், இது யாருன்னே தெரியல, அவரும் கையெழுத்து போட்டிருக்கிறார். ஆக இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னா, அந்த காலத்தில் வந்து இந்த பங்குனி உத்திரம் இந்த கோவில் எப்படி கொண்டாடப்பட்டுச்சு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தன் கோவில் நிலத்தையே மன்னரின் அனுமதி பெற்று வாங்கிய விஷயத்தையும் இந்த கல்வெட்டு நமக்கு தெளிவாக சொல்லுது. அப்போ அந்தளவுக்கு அந்த சிஸ்டமேட்டிக் நல்லா இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். ஏன்னா அந்த காலத்தில் வந்து கோவில் தான் ஒரு மிகப்பெரிய ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்திருக்குங்கிறது பல கல்வெட்டு ஆதாரங்களுக்கு, அதில் இதுவும் ஒன்று. முருகப்பெருமானோட அருள் அனைவருக்கும் கிட்ட, அனைவருக்கும் இனிய பங்குனி உத்திரான் நாள் நல்வாழ்த்துகள். மகிழ்ச்சியாக கொண்டாடுங்க. எல்லாரும் வந்து இந்த விழாவை உங்கள் குழந்தைகளுக்கும் உங்கள் வருங்கால சந்ததியினருக்கு இதை நாம் கடத்துவோம். ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எப்படி மற்ற நாள் நமக்கு பொங்கல்லாம் முக்கியமான நாளோ, அதே போல் இதுவும் ரொம்ப 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 முக்கியமான நாள் அப்படிங்கிறத நல்லா தெளிவாக சொல்லி இந்த தகவலை எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.